வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. காலத்திற்கு ஏற்ற நெற்பயிர் செய்தல் நமது வழக்கமாகும். மழைக்காலம் மற்றும் கோடை காலங்களில் தட்பவெட்ப நிலைக்கேற்ப நெற்பயிர் செய்யப்படுகின்றது. இதில் சம்பா மற்றும் தாளடி பட்டத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களாக பொன்னி மற்றும் சாவித்திரி விளங்குகின்றது. கோ 48, 50 போன்ற ரகங்களும், அம்பை 19, திருச்சி 1 மற்றும் 3 போன்ற ரகங்களும் மாவட்டங்களில் அதிகமாக பயிர் செய்யப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தமிழ்நாட்டில் சம்பா மற்றும் தாளடி பட்டத்திற்கு ஏற்ற நெல் ரகங்கள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் பேராசிரியர் முனைவரார் சரஸ்வதி அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் முதல் வாரம் வரை விளைவிக்கப்படும் நெல் பல பருவங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த பருவ பெயர்கள் என்னென்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, பின்தாளடி, பிஷானம் அப்படின்னு பல பெயர்கள் இந்த நெல்லுக்கு உண்டு. அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இப்பொழுது முதலில் நீண்டகால நெல் ரகங்கள் பற்றி பார்ப்போம். இந்த நீண்டகால நெல் ரகங்களை சாகுபடி செய்வது எப்பொழுதென்றால், தென்மேற்கு பருவமழையின் மூலம் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்படும்போது தமிழ்நாட்டில் சுமார் 8 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நீண்டகால நெல் ரகங்கள், அதாவது 150 முதல் 160 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்கள் விவசாயிகளால் வளர்க்கப்படுகின்றன. இந்த ரகங்கள் என்னன்னு பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட 30 வருட காலமாக விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு ரகம் CR 1009. இந்த ரகம் ஒரு நல்ல, ஏன் இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய குணாதிசயங்கள்னால தான். என்னன்னாக்கா அந்த ரகம் நல்ல ஒரு செடி அமைப்பு கொண்டது, அதுக்கப்புறம் நல்ல தூர்க்கட்டும் திறன், இது இல்லாமல் நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய ஒரு ரகம். இப்போ ஆகஸ்ட் மாதம் விதைச்சோன்னாக்கா ஜனவரி மாதத்தில் தையில் பொங்கலுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணிடலாம் இல்லையா. பண்ணிவிட்டு அடுத்த பயிர் என்னென்னா பயிர் சுழற்சியில் உளுந்து அல்லது பாசிப்பயிறு போன்ற ரகங்களுக்கு நீங்கள் போகலாம். அதனால் இந்த 1009ங்கிற நெல் ரகம் வேறு பெயர்களையும் கொண்டு இருக்குது, சாவித்திரி, பொன்மணி அப்படின்ட்டு. இந்த ரகம் உங்களிடத்தில் ரொம்ப பிரபலமாக உள்ள ஒரு ரகம். ஸோ இதுக்கு ஒரு மாற்று ரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை இருந்தது. அதற்கு பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறையில் ஆடுதுறை 50 அப்படிங்கிற ஒரு நீண்டகால ரகம் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இந்த நீண்டகால ரகத்தின் வயது என்னென்னா 150 நாட்கள். அதாவது என்ன ஒரு முக்கியத்துவம் என்னென்னா CR 1009 விட ஒரு வாரம் இதனுடைய வயது கம்மி. அதனால் கொஞ்சம் முன்னாடியே அறுவடைக்கு வரும். இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும்போது கொஞ்சம் தள்ளியும் நம்ம விதைக்கலாம். இந்த ரகத்தில் இதனுடைய குணாதிசயம் என்னென்னா ஆடுதுறை 50ங்கிறது நல்ல ஒரு உயரமான செடி அமைப்பு கொண்டது.
அதனால் இதனுடைய தழைச்சத்து மேலாண்மையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏக்கருக்கு நம்ம பரிந்துரை 60 கிலோ சொல்கிறோம். இதை வந்து குறைத்து ஒரு 40 கிலோ போல் தழைச்சத்து இட்டால் போதும். அதுவும் அவங்க வந்து முன்னாடி அந்த வயலில் பசுந்தாள் உரம் ஏதாவது போட்டிருந்தாலோ இல்லைன்னா மண் பரிசோதனையும் செஞ்சு இங்கே இந்த உரம் இட வேண்டும். அப்படி நாம் உரமிட்டால் இது CR 1009க்கு இணையான மகசூலை தரக்கூடிய ஒரு ரகம். விவசாயிகளுக்கு பார்த்தோம்னா என்ன இதில் பயன் அப்படின்னாக்கா, இதனுடைய நெல்மணிகள் மத்திம சன்னமாக இருக்கும். மத்திம சன்னமாக இருக்கும்போது எடை கம்மி, கிட்டத்தட்ட 1000 மணிகளுடைய எடை வந்து 16 கிராம் தான் இருக்குது இந்த ரகத்தில். அதே 1009க்கு வந்து 25 கிராம். அதில் நல்ல வித்தியாசம் வருது. எங்கே இது வந்து விளையுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு விவசாயிகளுக்கு இருக்கும். ஆனால் வந்து அதற்கு ஒரு இணையான மகசூல் அதாவது எங்களுடைய ஆராய்ச்சிகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 5900 கிலோ 950 கிலோ மகசூல் தரக்கூடியது என்று கண்டுபிடித்துள்ளோம். அதனால் விவசாயிகள் இந்த நெல்லை அறுவடை செய்து சந்தையில் விற்கும்போது மத்திமகால மத்திம சன்ன அரிசியாக இருப்பதால் நல்ல விலை கிடைக்கும். இப்போ இந்த சம்பா சாகுபடி செய்கிற காலத்தில் பார்த்தோம்னா நமக்கு மழை அதிகமாக பெய்யும்போது விவசாயிகள் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சிக்கல்களை அனுபவிப்போம். என்னன்னாக்கா, பள்ளமாக இருக்கிற வயல்களில் வந்து தொடர்ந்து மழை இருந்ததுன்னா தண்ணீர் வடியாது இல்லைங்களா. அடுத்தது வந்து அது தண்ணீர் வடியாமல் தேங்கி இருக்கிறதுனால பல பூச்சி நோய் தாக்கம், அப்புறம் வந்து பயிர் வாடக்கூடிய ஒரு தன்மை, பின்னாடி கொஞ்ச நாளில் சேதமாகி போயிடும். இப்போ இந்த மாதிரியான இன்னல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன அப்படின்னாக்கா, இப்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2 ரகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது CR 1009 sub-1, ஸ்வர்ணா sub-1 என்று 2 நெல் ரகங்களை விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ரகங்கள் எல்லாம் சர்வதேச நெல்லாராய்ச்சி நிலையம் மணிலா மற்றும் மத்திய நெல்லாராய்ச்சி நிலையம் கட்டாக் என்ற இடத்தில் இவர்களின் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட ரகங்கள். இந்த sub-1 என்ற மரபணு இருக்கிறதுனால என்ன ஒரு முக்கியமானது என்னன்னாக்கா, இந்த பயிர்கள் நீரில் மூழ்கி இருந்தாலும், கிட்டத்தட்ட 2 வாரம் வரை நீரில் மூழ்கி இருந்தாலும் பயிர் வளராமல் அப்படியே இருக்கும். அடுத்து நீர் வடிஞ்ச பிறகு புதிய இலைகள் துளிர்த்து நல்லா செடி வளர்ந்து கிட்டத்தட்ட 3000 5000 கிலோ வரை நீங்கள் மகசூல் காணலாம். ஒரு ஹெக்டேருக்கு அந்த மகசூலை காணலாம். இப்போ நல்லா முழுவதுமாக வந்து மூழ்கிடுச்சுனாக்கா முழு சேதமாயிடும். இந்த ரகங்களையும் நீங்கள் இந்த நல்ல மழை வரும் அப்படிங்கிற ஒரு பருவத்தில் இந்த CR 1009 sub-1 மற்றும் ஸ்வர்ணா sub-1 அப்படிங்கிற 2 ரகங்களையும் நீங்கள் சாகுபடி செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் R. சரஸ்வதி அவர்களை 0435247298 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்த பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம்.